டேஸ்ட்டான க்ரீமியான வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டாச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 1 உலக்கு அரிசி, அரை உலக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 4½ உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள், இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. சீரகம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போதே சூப்பராக ஸ்மெல் வரும். இப்போ விருப்பத்திற்கு ஏற்ப முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் வெண்பொங்கல் எப்படி க்ரீமியாக இருக்குதுன்னு. இப்போ தாளிச்சதை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் அது இப்போ சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும். சேர்த்தா நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கலாம். இப்போ சூப்பரான வெண்பொங்கல் க்ரீமியாக டேஸ்டியாக ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.